Hey, it's okay, bro. Hi, David. Thank you. மனுஷன் காசே வேணான்ட்டாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த பிரிட்ஜில் ஏறி இருந்தோன்னா ஆஃப் வச்சுருப்பாங்க. முன்னாடியே ஒரு இது இருக்குது. நைட்டில் வந்தால் சூப்பராக இருக்குங்க. அதில் லைட்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்கும். ஸ்பாட்டே தனி. அதுக்கே நான் அங்கேருந்து 9 மணிக்கு தான் கிளம்புனேன். கிட்டத்தட்ட ஒரு மணி 1 போது. இன்னும் நான் வந்து 115 கிலோமீட்டர்ஸ் தான் கிராஸ் பண்ணியே இருக்கேன். ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டவங்க. கரெக்டாக இங்கேருந்து நம்மளுக்கு நாக்பூருக்கு 550 கிலோமீட்டர் இருக்குது. ஃப்ரண்ட் வீலில் வந்து காற்று கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஏன்னா ஏர் பிடிச்சிட்டு தான் போனோம். காலையிலே வந்து கொஞ்சம் லேட்டு. 9 மணிக்கு தான் கிளம்புறேனே. கொஞ்சம் எடிட் பண்ணி நைட்டு தூங்கறதுக்கே லேட் ஆகிடுச்சுங்க. 1 மணி ஆகிடுச்சு. இப்போ ஏர் மட்டும் செக் பண்ணிட்டு போனோம். ஏர் அது இருக்கு. இதோட காற்று வேறு இறங்கிட்டு ஆள் இருக்காரா? என்ன ப்ரோ ஏர் செக்? யூடியூபர். யூடியூப் வினு பிளாக்ஸ். I don't know Telugu. I'm coming from Tamil Nadu. Okay, done. Okay, thank you. Hey, it's okay, bro. Hi, David. Thank you. मनुष्य खासे வேணான்ட்டாருங்க. राइडर लोग का दिखते रहा। हाँ अच्छा रहता है। आई एम गोइंग टू लद्दाख राइड। अभी कहाँ जाते? लद्दाख। Now I am going to Nagpur and going to Nagpur stay and then go. हाँ आ गया? Go this one. Okay, bye. Thank you so much. Bye. ஹைதராபாத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஹைதராபாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஹைதராபாத் அவுட்டர்லேயே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் நைட்டு. ஏன்னா உள்ளே எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே ஸ்டே பண்ணிட்டு இப்போ தான் நான் என்ட்ரியே வரேன் உள்ள. ஹைதராபாத்தில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 2 வீலர் அலோவ் பண்ணாத பிரிட்ஜெலாம் இருக்குது. வந்தீங்கன்னா பார்த்து போங்க. நான் அந்த பிரிட்ஜை காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜு நானும் ஃபஸ்ட்டு ஏறி சொதப்பி திருப்பி இறங்கி சரி அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. கிலோமீட்டர் கணக்காக பிரிட்ஜு இருக்கும் இங்கே. பயங்கரமாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹைதராபாத். ஏன்னா வச்சு செஞ்சு விட்டுச்சுல, அது சூப்பராக இருக்குது. ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ரைட்டில் பார்த்தே போகும்போது ரைட்டில் தான் டக்குன்னு இந்த சைடில் இருக்கவங்க பயங்கரமாக வண்டி ஓட்டுறாங்க. கிட்ட வந்து தான் அது பாருங்கள், நான் கிட்ட வந்து தான் சங்கின்னு வருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டும் போது பயங்கர
ரைட் சைடு இருக்க மிரர் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க, அடிக்கடி பாருங்கள். ஏன்னா நான் 2-3 இடத்துல மொத்தம் வாங்கியிருப்பேன், அதனால தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த பிரிட்ஜில் ஏறி இருந்தாலும் ஆஃப் வச்சுருப்பாங்க. முன்னாடியே ஒரு இது இருக்குது. என்ன சொல்கிறது, முன்னாடியே வந்து நான் சைடில் ஓரமாக இருக்குது, அதை கவனிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதெல்லாம் ஃபைன் அடிச்சிருப்பாங்க. அப்படியே மிஷினோடு உக்காண்ட்ருக்காரு உள்ள. நல்ல வேலை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்தினா இன்றைக்கி ஃபைனோடு ஆரம்பிச்சிருப்பேன். ஐயோ ஐயோ. ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போது இது நான் கரெக்டாக அப்படியே வந்துட்டேன் நான் லெஃப்ட்லேயே. ஆனால் இங்கே போய் மேலே ஏற ட்ரை பண்ணேன். இது கீழே தான் வந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கேயோ மேலே ஏற ட்ரை பண்ணேன். ஐயோ ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபஸ்ட் நம்ம ஏரியாலாம் இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து அலோட் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா. அதனால் செம கன்ஃபியூஷனாக இருக்குது நம்மளுக்கு. தமிழ்நாட்டில் பிரிட்ஜில் அலோட், 2 வீலர் நாட் அலோடுன்றது இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே. மேபி கோயம்புத்தூரில் கூட இல்லைங்க, வேறு எங்கேயுமே இல்லை. பிரிட்ஜில் எல்லா வண்டியுமே போகலாம். ஆனால் இவங்க பிரிட்ஜு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ, அங்கே வேறு ஜென்ரேட் பண்ணுறது வித் கேமராவோடு இருக்காங்க. அதனால் ஓரம் கட்டி நான் நின்று ஸ்டே பண்ணி ஒழுங்காக பார்த்துட்டு போனேன். மாட்டிக்கினேங்க. ஐயோ, என்னது இது, பயங்கரமாக இருக்கு. செம டிராஃபிக் ஆனால் ஹைதராபாத்து. ஸோ ஐயோ, நான் கொஞ்சம் லைட்டாக வழி மாறிட்டதுனால எனக்கு செம ஒன்றுமே புரியல. ஐயோ, அந்த பக்கம் போடுறது இல்லையே. ஓ, அந்த திருவள்ளுவர் சிலை இங்கே தான் நான் வச்சு புத்தா சிலை, ரைட். செம சுத்தலில் விட்டுருச்சு உள்ள ஒரு டிராஃபிக்கான ஏரியாவில். புத்தா சிலை சூப்பராக இருக்குல்ல. நடுவில் போட்டிங்லாம் வேறு பண்ணுறாங்க போலங்க. அங்கே நைட்டில் வந்தால் சூப்பராக இருக்குங்க. அதில் லைட்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்கும். ஸ்பாட்டே தனி. இந்த மாதிரி ஓட்டினா என்னைக்கு போகிறது? அட கடவுளே, எங்கேயோ நிற்கிதுங்க. ஓ, ஆப்போசிட்டில் பார்க்கிங் வச்சுருக்காங்களா? இதனால தான் நிற்கிதா? அப்பா, கொஞ்சம் ஹைவேஸில் வரதுக்குள்ளே நூலாயிட்டாங்க. மும்பை லெஃப்ட்டு போனோமா, நம்ம நாக்பூர் வழியாக போகிறோம், நேராக போகிறோம். ஒரு வழியாக ஹைவேஸை பிடிச்சிட்டாங்க. செம்ம கன்ஃபியூஷனாக. ஐயோ, செம்மையாக சுற்ற விட்டுருச்சு உள்ள. கிட்டத்தட்ட இங்கேருந்து நாக்பூருக்கு மேக்ஸிமம் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு டீ பிரேக் எடுக்கிறாங்க, ஒன்றும் முடியல, டயர்டாயிடுச்சு.
கொஞ்சம் பிரேக் எடுத்தேன், அதனால் கொஞ்சம் வேகமாக தான் ஓட்ட போகிறேன். வேறு வழி இல்லை. இந்த வண்டிக்கு இதுதான் வேகம். அது இல்லாமல் அந்த நடுவில் இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, செம்ம கடுப்பாயிடுதுங்க. இந்த குட்டியாக வச்சுருக்காங்கள, இந்த ஒயிட் கலரில் போட்டு சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்க, படுத்துருது. அது சின்ன சின்னதாக இருக்க ஓட்டவே முடியல, வேகமாக அடிக்குது டப்ப 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 டப்பன்னு. சாமா கஷ்டமாக இருக்குது அது ஓட்டுறது. மழை வேறு வரும்னு போல், எங்கே எந்த ஏரியாவில் போய் நிற்க போகிறான்னு தெரில. ஆனால் இப்படி இருக்கிறது தான் நல்லாவும் இருக்குது. ஏன்னா வெயில் அதிகமாக இல்லாமல் கிளைமேட்டடு ஒரு மாதிரி சில்லாக இருக்குது. நாக்பூருக்கு 8:30 தான் போவான்னு போட்டிருக்கு. கோகுல் மாதாஜி கொஞ்சம் வேகமாக போனால் தான் வேலைக்கு ஆகும், இல்லைனா மாட்டிப்பேன். இது வேறு ஸ்பீட் லிமிட் வேறு போட்டு வச்சுருக்கானுங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கே நான் அங்கேருந்து 9 மணிக்கு தான் கிளம்புனேன். கிட்டத்தட்ட ஒரு மணி 1 போது. இன்னும் நான் வந்து 115 கிலோமீட்டர்ஸ் தான் கிராஸ் பண்ணியே இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக டிராஃபிக் ஆகிடுச்சு அதிகமாக. 2 மணி நேரம் டிராஃபிக்லேயே மாட்டிக்கினேன் ஹைதராபாத்தில். சரியான டிராஃபிக். கரெக்டாக நான் வேறு ரூட் வேறு சுற்றி இதுன்னு வந்துட்டேன். நாக்பூர்னு போட்டால் அது சுற்ற விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக சுற்ற விட்டுருச்சு, கடுப்பாயிடுச்சு. நடுவில் வேறு ஒரு காட்டில் மாட்டுவேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கும் ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும், அது கிராஸ் பண்ணுறேங்க நைட்டுக்குள்ளே அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஈவினிங்குள்ளே அது கிராஸ் பண்ணுறேங்க அப்படி சொன்னார். ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வேகமாக போகலான்னு பார்க்குறேன்.